மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு பழங்குடி இன குடும்பத்தில் பிறந்தவங்க தான் சவிதா. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் தன்னோட ஊர்லேயே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வராங்க. அங்கே கொடுக்கக்கூடிய உதவித்தொகை மூலமாகவும் தன்னோட படிப்பை மேற்கொண்டுட்டு வராங்க. அடுத்து உயர்கல்வி படிக்கிறதுக்காக தன்னோட ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க. அப்போ பேருந்து கட்டணமே ₹2 தானே. அந்த ₹2 இல்லாமல் தினமும் ₹2 கூட கையில் இல்லாததுனால தினமும் பள்ளிக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வருவாங்களாம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சவிதா அவங்கள ஒரு பணக்கார குடும்பம் பெண் கேட்டு திருமணமும் முடியுது. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு பிறகு தான் சவிதா அவங்களோட வாழ்க்கையே தலைகீழாக மாறுது. அந்த திருமணம் முடிந்து போகிற வீட்டில் அவங்க ஒரு வேலைக்காரி போல தான் நடத்தப்படுறாங்க. தினமும் மாமியார், அதாவது தன்னோட மாமியார்கிட்டையும் கணவர்கிட்டையும் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அங்கே நிறைய கஷ்டங்களை மட்டும்தான் அவங்க அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லோரும் சாப்பிடும்போதும் இவங்க சாப்பிடக்கூடாது. தினமும் உணவும் ரொம்ப கம்மியான உணவு மட்டும்தான் இவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அந்த ரொம்ப பசியோடையும் இருந்ததுனால சப்பாத்திகளை எடுத்துகிட்டு போய் அவங்க குளியல் அறையில் வச்சு சாப்பிடுவாங்களாமா. இவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு 2 குழந்தைகளும் பிறந்திருக்காங்க. 2 குழந்தைகள் ஆனாலும் தன்னோட மாமியாரோட கொடுமை குறையாமே இருந்திருக்கு. இதனால் அவங்க ஒரு நாள் ஒரு தவறான முடிவு தன்னோட உயிரை மாய்ச்சிக்கணுன்ற அளவுக்கு இவங்க போயிருக்காங்க. இவங்க அப்படி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த பிறகும் கூட யாரும் இவங்களை தடுக்கிறதுக்கு யாருமே வரலையா. அப்போது அவங்க யோசிச்சுருக்காங்க, எதுக்கு நம்மளை இந்த மாதிரி தடுக்கக்கூடிய யாருமே வரல, இவங்களுக்காக நான் ஏன் என்னோடய உயிரை மாய்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை கைவிட்டுட்டு நானும் வாழுவேன், வாழ்ந்தால் மட்டும் போதாது, நானும் சாதித்து காட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க.